ஹாய் எவ்ரிவன். ஆக்சுவலி இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கிளாஸஸ் தான். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க லீகலா எப்படி இந்தியால பண்ணணும் அப்படிங்கிறது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் நெறைய பேர் ரிப்பீட்டடா அத கேட்டதுனால, ஸோ அந்த வீடியோவ ரீகிரியேட் பண்றேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, லீகலா எப்படி பண்ண முடியும்? ப்ரோ ஃபாரெக்ஸே வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது லீகலும் கிடையாது, இல்லீகலும் கிடையாது. அதனால நீங்க வந்து அத பத்தி வொரி பண்ண வேணாம். பட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு எனக்கு ஒரு ப்ராப்பர் டாக்ஸேஷன் எப்படி பண்ண முடியாதுன்னு தெரியாதவங்க நெறைய பேர் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு கிளாரிட்டியா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க லீகலா பண்றது எப்படி அப்படிங்கிறப்போ, அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோவ பத்தி தெரிஞ்சுக்கணும். கிரிப்டோ கரன்சிஸ பத்தி நமக்கு தெரிய ஆரம்பிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி கிரிப்டோ கரன்சி இந்தியால லீகல். ஏன் லீகல் அப்படின்னு சொல்றேன்னா, கிரிப்டோ கரன்சிக்கு கிட்டத்தட்ட 28% டாக்ஸேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, கம்பல்சரி ரூ. 28,000 நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணாலுமே இதே டாக்ஸ தான் நம்ம பே பண்ண போறோம். ஸோ நீங்க இந்தியன் மார்க்கெட்டா இருக்கட்டும், எங்க போனாலுமே சரி. ஏன்னா நெறைய பேர் வந்து ஃபாரெக்ஸ லைக் பண்றாங்க. பட் அதுக்கான ப்ராப்பரான வே தெரியாம நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணேன். ஸோ எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். ஃபர்ஸ்ட் திங் நான் ஒரு ஃப்ளோ டயக்ராம் மாதிரி உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டெபாசிட் மெத்தடுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு மணியா இருக்கு. ஆக்சுவலா அது ஹேண்ட் கேஷா இருக்கலாம், இல்ல அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபரா இருக்கலாம். ஸோ இது வந்து அக்கவுண்ட்ல இருக்கு. ஸோ மணியா அக்கவுண்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு லீகல் என்டிட்டிட்ட கிரிப்டோ வாங்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. லீகல் என்டிட்டி. லீகல் என்டிட்டி அப்படின்னா யாருன்னா, எஃப்ஐயு ரெகுலேட்டரி என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்ஐயு ரெகுலேட்டரி என்டிட்டி. நீங்க வந்து எஃப்ஐயு ரெகுலேட்டரி எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எஃப்ஐ ரெகுலேட்டரி எக்ஸ்சேஞ்சஸ், பினான்ஸ், அப்புறம் ஜியோட்டோஸ், காயின் டிசிஎக்ஸ், இந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்சிட்ட நீங்க கிரிப்டோ காயினா வாங்க போறீங்க. என்ன காயின் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டிடியா வாங்க போறீங்க. யூஎஸ்டிடி அதாவது டெடர்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? டெடர். ஸோ இந்த காயினா வாங்க போறீங்க. எதை வச்சு உங்ககிட்ட இருக்கிற கேஷை நீங்க யூஎஸ்டிடியா வாங்க போறீங்க.